டென்ஷன் ஆயிடுச்சு. மீன் குழம்பு வைக்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் எனக்கு மீன் குழம்பு வைக்கிறேன் எங்கள் வீட்டில். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தி மீனும் பாறை மீனும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மத்தியும் பாறையும் கொஞ்சம் போட்டு குழம்பு வைக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கிறேன். வாரத்தில் 3 நாளைக்கு மீன் எடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாளைக்கு மீன் தாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா பையனுக்கு அதுதான் பிடிக்கும். நாங்கள் இப்போ கூட்டு சாப்பிடுவோம், நாங்களாம் சாப்பிட மாட்டோம். அதுதான் சாப்பிடுவாங்க. 3 நாளைக்கு மீன் செய்கிற வேலை செஞ்சிடும். எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேங்க. அடுத்து தக்காளி போடுறாங்க. நல்லா வதக்கி எடுத்துங்க. இந்த பக்கம் தமிழ் நவுத்தி வச்சதுக்கு செவுத்தாரும் போயிருக்கு. ஏன்னா அது கொஞ்சமாக ஓட்டை இருக்குது. ரொம்ப இப்படி போகக்கூடாது. போகக்கூடாது, வராது. இது நான் நகர்த்தி வச்சு பார்த்துட்டு வராது. அது தூக்கம் ஓட்ட வழியாக தானே இருக்குது, அங்கே தான் நிற்கிது. போதும் ஏண்டா அதே நடுப்பு வாய் கோலம் இருக்குது. உங்க அம்மா அதை எடுங்க, அதை எடுங்க, அந்த போயிட்டு எடுங்க. இவங்க நறுக்கும் இருக்குது, அதை எடுங்க. கரெக்டா நறுக்குதான் சரி. வாய் வாடு மறந்துட்டீங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. வீடியோவே போடுறது இல்லை. அதுக்கு மருமக சரியில்லை, அதனால தான் போடலான்னு இருக்கிறாங்க. என் மருமகள் அந்த வேலையாச்சும் வேலை செய்ய சொல்லிட்டு போனேன்னா அந்த வேலை அப்படியே இருக்குங்க. நான் வந்து தாங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. என் மையம் மருமகளுக்கு பொண்டாடி சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கா. ஒரு தாயின்னு ஒரு பாசம் இல்லைங்க. ஏன் பால உள்ள துளி வச்சு வர்றேன். பாடா துளி வச்சு வர்றேன். வாடா வாடா எருவம் வாடா உள்ள வாடா. போகாத, அடிச்சிருவா. நீ உள்ள வந்து நீ உள்ள வந்து நீ உள்ள வந்து நீ உள்ள வா. நீ உட்காரு. புளியூர வச்சிட்டியா? நல்லா வணங்கணும். எதுக்கு பார்த்தா இப்படி கத்தனை?